வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் பொருட்பாலில் 60வது அதிகாரமாக உள்ள ஊக்கம் உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 591வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஊக்கம் உடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 591வது திருக்குறளை காண்போம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஊக்கம் உடையவரே எல்லாம் உடையவராக கருதப்படுவார்கள். ஊக்கமில்லாதவர்கள் வேறு எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் கூட எதையும் பெறாதவராகவே கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். ஊக்கம் உடையவரே எல்லாம் உடையவராக கருதப்படுவார். ஊக்கமில்லாதவர் எல்லாவற்றையும் உடையவராக இருந்தாலையும் எதையும் பெறாதவராகவே உடையவர் இல்லாதவர் என்றே கருத்தில் கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம், நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.